ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு, மோடி நண்பர்களுக்கு சென்ற பணம் இனி ஏழைகளுக்கு வழங்கப்படும். ராகுல், மக்கள் சொத்துக்களை காங்கிரஸ் பறித்து கொள்ளும் மோடி, ராகுலின் பேச்சை திசை திருப்புகிறாரா மோடி? இந்த தலைப்பில் தான் நாம் வாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். அரசியல் விமர்சகர் சுப்பிரமணியன் அவர்கள் வணக்கம். எழுத்தாளர் தியாகு அவர்கள் வணக்கம். பாஜகவிலிருந்து அர்ஜுனமூர்த்தி அவர்கள் வணக்கம். காங்கிரஸிலிருந்து பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு பீட்டர் அல்போன்ஸ். பத்திரிகையாளர் முனைவர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஆர்.கே. பீட்டர் அல்போன்ஸ், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். ஒரு 2-3 நாளாவே இதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பிரதமர் தொடர்ந்து சொல்வது மக்கள் சொத்துக்களை காங்கிரஸ் பறித்து கொள்ளும் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து முன்வைக்கிறார், குற்றச்சாட்டை. அதை எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க? இல்ல, அதாவது பிரதமர் கடந்த ஒரு வாரமாக அவர் பேசி வருகின்ற பேச்சுக்களும் அவருடைய தேர்தல் பரப்புரையும் இந்திய ஜனநாயகத்தினுடைய ஒரு தரத்தையே மிகவும் கீழே தரம் தாழ்த்தி இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். உலகத்தினுடைய மிகப்பெரிய செயல்படும் ஜனநாயகம் என்கிற பெருமையை தாங்கி இருக்கிற இந்த தேசத்தினுடைய பிரதமர் தேர்தல் பரப்புரை என்கிற பேரில் ஒரு குறிப்பிட்ட தரப்பு மக்கள் மீது ஆபாசமான சொற்களை அள்ளி வீசுவதும், நிதானம் தவறி பேசுவதும், உண்மைக்கு புறம்பான தகவல்களையும் சொல்லப்படாத செய்திகளையும் சொல்றது போல அவர் பேசுவதுதான் இந்த தேர்தல் பரப்புரையுடைய உச்சகட்ட ஆபாசம். இன்னைக்கு அவர் பிரதமர் சொல்லுகிற அந்த கருத்துக்கு அந்த தகவல்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் அறிக்கையை முன்வைத்துத்தான் இந்த தேர்தலை எதிர்கொள்கிறது. அந்த தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இவர் இது எந்த இடத்துல தனியாரோட சொத்துக்களை எடுத்து இந்த தேசத்தில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போகிறார்கள்னு சொல்றார். இட ஒதுக்கீட்டை எடுத்து ஒடுக்கப்பட்ட பட்டியலின பழங்குடி மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போறேன்னு சொல்றார். எந்த இடத்திலேயாவது இதை பற்றி யாராவது ஒரு காங்கிரஸ் தலைவர் பேசி இருக்கிறாரா? அல்லது காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறதா? காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரம் பெற்ற செய்தி தொடர்பாளர்கள் இதை பற்றி கருத்து சொல்லி இருக்கிறார்களா என்றால் அவர் ஒரு இடத்துல கூட அதை மேற்கோள் காட்ட முடியாது. நான் உதாரணமா இன்னைக்கு அவர் மட்டுமல்ல, இன்னைக்கு அவரோடு களம் கண்டிருக்கக்கூடிய ஆதித்யநாத் என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்தியா முழுவதும் ஷரியத் லாவை இஸ்லாமியருடைய சட்டத்தை இந்தியா முழுவதுக்கும் அமல் செய்து விடுவார்கள் சொல்றாரு. அதற்கு பிறகு அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, உடனே இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வரியை, அதாவது ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு தந்தை பரம்பரை சொத்து வரி, அது மகனுக்கோ பரம்பரை சொத்து வரி, இதை உடனே எடுத்து அந்த சொத்துக்களை முழுவதும் அவர் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்னு பேசுறார். இதற்கு என்ன ஆதாரம் என்று நீங்க கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில இதை பற்றி எங்கேயும் ஒரு இடத்துல கூட சொல்லப்படல. பேஜ் 30 என்ன சொல்லுது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை? காங்கிரஸ் will provide jobs by filling up to 30 lakh vacancies in government posts. Congress will not increase any tax on middle class throughout its term. இந்த சாலம் பிராமிஸ் காங்கிரஸ் கட்சி கொடுக்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, பெரிய பணக்காரர்களிடம் வரியை போடுவோம்னு சொல்றதுக்கு அவருக்கு பயமா இருக்கு. அதனால தன் முன்னாலே உட்கார்ந்து இருக்கின்ற ஏழை எளிய மக்களை பார்த்து, கூட்டி வரப்பட்ட ஜனங்கள் அவர்களை பார்த்து சொல்றாரு, உங்க தாலியெல்லாம் அறுக்க போறாங்க, உங்கள் பணத்தை எடுத்து அரசாங்க ஊழியர்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய ஹார்ட் ஹேண்ட் மணி எல்லாம் வரி மூலம் எடுத்து அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாங்க. அதுக்கு பிறகு என்ன சொல்றது மூணாவதுன்னா, காங்கிரஸ் will support small businesses so all the nation's resources don't get sold to billionaires like Adani. இது பேஜ் 28 இருக்கு. காங்கிரஸ் கட்சி என்ன சொல்றதுன்னா, இந்த நாட்டில் சிறு குறு நடுத்தர தொழில்களை வளர்த்து எடுப்போம், அதற்கான ஆதரவுகளை கொடுப்போம். எதற்காக அந்த ஆதரவுகளை கொடுக்கிறோம்னு சொன்னா, இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அரசாங்கத்தினுடைய ஆதரவு அதானி போன்ற பில்லியனர்களுக்குத்தான், மகா கோடீஸ்வரர்களுக்குத்தான் இருக்கிறது. அந்த நடைமுறையை மாற்றி சிறு குறு நடுத்தர தொழில்களை வளர்த்து எடுப்போம்னு சொல்லி, இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கு. நான் நண்பர் அர்ஜுனமூர்த்தி அவர்கிட்ட கேட்கிறேன்,
அவருக்கு வந்து அவர் அதிகமா அந்த தேர்தல் அறிக்கையை ஃபாலோ பண்ணிட்டு வர்றார். எந்த இடத்துல வந்து இன்னைக்கு பிரதமர் பேசிய வார்த்தைகள் அந்த தேர்தல் அறிக்கையில இருக்குன்னு சொல்லிட்டாருன்னா என்னோட தேர்தல் அறிக்கை இருக்குது, நம்ம 2 பேரும் வந்து அதை வந்து செக் பண்ணிக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் பிரதமர் வந்து மோடிக்கா கேரண்டின்னு 3 மாசமா விளம்பரம் பண்ணாங்கல்ல, அதுல 21வது இடம் பெறல. திரு பீட்டர் அல்போன்ஸ் 21வது பேஜ்ல 28வது பேஜ்ல இந்த வெல்த்தை வந்து நாங்க கணக்கிடுவோம் எங்க இருக்கு அப்படின்றதெல்லாம் கணக்கிட்டு அதை பகிர்ந்தளிப்போன்றதுல தான் சிக்கல் வந்துருச்சா? அதை தான் பிரதமர் அந்த வரிகளை பிடிச்சிக்கிட்டு தான் உங்களை டார்கெட் பண்றாரா? இல்ல இல்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் வந்து நமக்கு வந்திருக்கு. அதுல உள்ள ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற மோஸ்ட் அன்ஈக்குவல் கண்ட்ரி நம்ம நாடுதான்ங்கிற தகவல் வந்திருக்கிறது. இந்த நாட்டுல வந்து உலகத்துல இன்னைக்கு மிகவும் சமச்சீரற்ற அதிகமான ஏற்றத்தாழ்வுகள் உள்ள, வறுமையும் ஒரு பக்கம் அதிகம், செல்வத்தினுடைய சேர்ப்பும் ஒரு பக்கத்தில் அதிகம், அதை போன்ற நாடுகளில் இந்த முதல் இடத்துல இருப்பது இந்தியா. அப்ப தேர்தல் அறிக்கை என்ன சொல்லுகிறதுனா, இதற்கு என்ன காரணம் இவ்வளவு பெரிய ஏற்றத்தாழ்வு இருப்பதற்கு? அதாவது வளர்ச்சியும் முன்னேற்றமும் கடந்த 10 ஆண்டுகளில் கோடீஸ்வரர்களை அதிகப்படுத்தி இருக்கிறது. உலகமகா கோடீஸ்வரர்கள் இந்தியாவில் தான் இருக்கிறார்கள், உலகமகா ஏழைகளும் இந்தியாவில் தான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வு உள்ள ஒரு இந்தியா வந்து ஒரு அமைதியான சுமூகமான ஜனநாயகமாக இருக்க முடியாது. இந்த ஏற்றத்தாழ்வு பெரிய சமூக கொந்தளிப்பு கொண்டு விடும். அதைத்தான் காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அதற்கான எங்கே வேர் வி ஹவ் கான் ராங், வளர்ச்சி வந்திருக்கிறது, முன்னேற்றம் வந்திருக்கிறது. உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதாரம் நம்முடைய பொருளாதாரம். ஆனால் மனித வளர்ச்சியில எங்க இருக்குன்னா உலகத்தினுடைய 135வது இடத்துல இருக்குது. நம்ம விட பங்களாதேஷ், நம்ம விட ஸ்ரீலங்கா, நம்மளை விட நேபாள் போன்ற சிறிய நாடுகள் கூட மனித வளர்ச்சி மேம்பாட்டு குறிகளில் நம்மை விட முன்னேறி இருக்கிறது. அப்போ பொருளாதார வளர்ச்சி என்பது தனி மனிதர்களையும் ஏழைகளையும் சென்று அடையவில்லை. அது வந்து 1% கிட்ட மாட்டிடுச்சு. அவங்க தான் 40% பொருளாதாரத்தை கையில் வைத்திருக்கிறார்கள். இதை வந்து சமன் செய்வதற்கு இதை போன்ற நடவடிக்கைகள், அதான் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையுடைய நோக்கம். நான் என்ன சொல்றேன், பிரைம் மினிஸ்டர் ஹஸ் டு அட்ரஸ் திஸ் இஷ்யூ. அவர் இதைத்தான் பேச வேண்டும். இன்னைக்கு தேர்தல்ல கரீப் கல்யாண் திட்டத்துல ஒரு 5 கிலோ அரிசியை கொடுத்துறதுனால அதை சரி பண்ண முடியாது. அதுக்கு வேற ஆக்டிவிட்டிஸ் வேணும், திட்டங்கள் வேணும். காத்திருங்கள் திரு பீட்டர் அல்போன்ஸ். அர்ஜுனமூர்த்தி, இப்போ மக்களோட சொத்துக்களை காங்கிரஸ் பறிச்சுக்கும்னு சொல்றது, இப்போ உங்க வீடெல்லாம் நாளைக்கு உங்க பேர குழந்தைகள்லாம் எழுதி வைக்க முடியாது, அந்த வீட்டை பறிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்றார் பிரதமர். அப்படின்னா அதுக்கு ஒரு ஆதாரத்தை கொடுக்கணும். அந்த ஆதாரத்திலிருந்து நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். அரசியல்ல எப்போதுமே நேரடி ஆதாரங்கிறதோட ஹிடன் அஜெண்டா கட்சிகளுக்கு இருக்கும், ஹிடன் அஜெண்டா இருக்கும். இப்போ காங்கிரஸோட ஃபேப்ரிக்கே எப்படின்னா நிறைய ஹிடன் அஜெண்டா உள்ள ஒரு கட்சி. ஏன்னா நிறைய அதிகப்படிய மக்கள்கிட்ட வந்து நன்மதிப்பை பெறாததுனால தான் அப்படியே தேஞ்சு நான் அதுக்கு நிறைய உதாரணம் அது மாதிரி வார்த்தை சொல்ல விரும்பலை, தேஞ்சு போயிட்டாங்க, கடுமையாக தேஞ்சு போயிட்டாங்க. ஆதாரமே என்னன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜேபி மார்கனில் வந்து அவர் ஜெமின் டைமண்ட் நேற்று சொல்லியிருக்காரு, இந்தியாவை மாற்றியவர் மோடின்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவை மாற்றியவர் மோடி அப்படின்னு நேற்று ஜேபி மார்கனில் சொல்லியிருக்கார். ஜேபி மார்கன் எவ்வளோ பெரிய கம்பெனின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். வேர்ல்டு ஃபுல்லாகவே லார்ஜ் கன்சல்டன்சி ஃபார்ம். அவங்க தரவுகள்லாம் இல்லாமல் அப்படியெல்லாம் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. அவர் அதில் சொல்லும் போதே சொல்கிறாரு, அமெரிக்காவை கிண்டல் பண்ணுறாரு. அமெரிக்காவை எப்படி கிண்டல் பண்ணுறாருன்னா, அமெரிக்கா வந்து இந்தியா கிட்ட மோதிக்கிட்ட கற்றுக்கணுங்கிறார். அதெல்லாம் என்னோட கேள்வி. இல்லை, அதுதான் பிரதமர் சொன்னது. இல்லை நீங்கள் வந்து பிரதமர் சொல்கிறார்ல, இப்போ அர்ஜுனமூர்த்தி அவர்கள் தான் விளக்குவதற்கு சரியான நபர். என்னன்னா, இப்போ மக்கள்லாம் ஒரு பதட்டத்தில் இருப்பாங்கல்ல, ஐயோ நம்ம சொத்து என்ன ஆச்சுன்னு. ஏன்னா பிரதமர் சொல்லியிருக்காருல்ல. இப்போ பீட்டர் அல்போன்ஸ் கேட்கிறார், அதாவது ஒரு வரி ஒரு ஆதாரத்தை காண்பீங்கன்னு சொல்றாரு. நீங்களே சொல்லிட்டீங்களா, பேஜ் 28ல் இந்த ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் அசெட்ஸை வந்து பண்ண போறாங்க நீங்க சொல்லிட்டீங்க. அதுக்கு நான் பதில் சொல்ல வேணும். அதுக்கு தான் சொல்லணும் இருக்கு. அது நீங்க எனக்கு இதுக்கு தான் சொல்லணும், வேற எதுக்கும் சொல்ல வேண்டாம். இல்லங்க, நான் சொன்ன ஆரம்பிச்சதுல இருந்தே நம்ம திருப்பி ஆரம்பிப்போம். வேண்டாம் ஹிடன் அஜெண்டா. காங்கிரஸுக்கு வந்து தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க சிதம்பரம் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆனதுல இருந்தே, அதாவது அவங்களோட ஒவ்வொன்றுக்கும் ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், ஒரு கரு இருக்கும். ஒரு கட்சினா அதுக்கு ஒரு கருவோட கொள்கை இருக்கும்.
அவங்களோட பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த வெல்த் மேலேயே ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஏன்னா சர்வீஸ் டேக்ஸ் கொண்டாந்தது, ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு வந்தது, இப்படி ஒவ்வொரு திட்டங்களும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் முத்தாய்ப்பாக பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அதில் மெயின் விஷயத்தை நீங்கள் என்ன பார்க்கணும், இந்த கோல்டு இம்போர்ட்டுக்கு டியூட்டி கொண்டு வந்ததும் சிதம்பரம் அவர்கள் தான் கொண்டாந்தாங்க. அவங்களுக்கு கோல்டு மேலே என்றைக்குமே ஒரு கண்ணு இருக்குது. பலவிதமாக கோல்டு அசட் வேல்யூ பண்ணணும், கோல்டு அசட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக வேல்யூ பண்ணணும். ஏன்னா கோல்டு அடமானம் வச்சது சந்திரசேகர் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் நரசிம்மராவ் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில கோல்டுன்ற ஒரு வார்த்தையே இல்ல. கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு வேணா இருக்குமே தவிர கோல்டுன்ற வார்த்தையே இல்ல. நீங்க ஹிடன் அஜெண்டான்னு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க சார். இன் பிட்வீன் லைன்ஸ்ல பாருங்க சார், அரசியல் இஸ் ஆல்வேஸ் கோஸ் வித் இன் பிட்வீன் லைன்ஸ் சார். நீங்க எப்பவுமே அரசியலை நேரடி பார்வை பார்க்கவே கூடாது சார். நேரடி பார்வை பார்த்தோம்னா அரசியல். நான் உங்கள் பார்வையிலே வரேன். இன் பிட்வீன் லைன்ஸ் பார்க்கணும். முதல் வார்த்தை என்ன, ரெண்டாவது வார்த்தை என்ன, நீங்க இடையில என்ன பாத்தீங்க, அதை விளக்கிருங்க. எங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த காங்கிரஸ் வந்து இப்ப ரொம்ப நலிஞ்சு போனதுனால ஏதாச்சும் இப்போ தேவகவுடா கூட மாவோயிஸ்ட் மாதிரி சார் அவங்க நலிஞ்சு போனது எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ இல்லை அவங்களுக்கு சார் ஒரு பதட்டம் சார். நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக பண்ணுங்க சார். ஒரு பதட்டம் வந்துட்டா அந்த பதட்டத்தில் வந்து எதை வச்சு மூடணும்னு நினைப்பாங்கன்னா அவங்களோட வெற்றியை வச்சு மூடணும்னு நினைப்பாங்க. அழுக்க எப்போதுமே ஒரு துணியை போட்டு மூடிடுவாங்க பெண்கள். டக்குன்னு புதுசாக வீட்டுக்குள்ள ஒரு கெஸ்ட் வந்தாங்க, அது மாதிரி இவங்க வந்து அவரை தூரத்திலிருந்து பார்க்கிற போது அவர் என்ன எதிர்பார்த்து காத்திருக்கிறாருன்னா, திரு அர்ஜுனமூர்த்தி ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொடுத்தா அதை வச்சு பேசலாம்னா, நீங்க காங்கிரஸோட வரலாறு அவங்க எப்படி தெரிஞ்சு போனாங்க அதை பத்தி ஆதாரம் தான் தெளிவா எங்க பாரத சொல்லுங்க. தெளிவா சொல்லிட்டாரு சார், தெளிவா சொல்லிட்டாரு. இவங்களோட ஆர்வமே என்னன்னா மக்கள்கிட்ட வந்து எப்போ சாம்பட்டோட அது வந்து ரீகன்கரண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது சூப்பர் ரிச் கிட்ட இருந்து பணத்தை எடுக்கணும். அமெரிக்காவில் அப்படி ஒரு திட்டம் இருக்கு. சூப்பர் ரிச்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணிட்டாரு. 2010 ஒரு நிமிஷம் இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான. 2018 அருண் ஜேட்லியும் இதுல ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமான சூப்பர் ரிச்னு ஒரு கான்செப்ட் எடுத்து இன்னைக்கு வந்து அதானியை எடுத்து பேசி பில்லியனர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ற கட்சின்னு பேசும்போது உங்க மைண்ட்ல என்னவாவே இருக்குன்னா, தொடர்ந்து இந்த பணம் எல்லாம் இருக்கிறத பிரிச்சு எல்லாருக்கும் கொடுத்து நல்ல பேர் வாங்கணுங்கிற ஆர்வத்துக்கு வந்துட்டாங்க. கேளுங்க, இல்ல நீங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவசரப்படுறீங்க. நீங்க அவசரப்பட்டா இன்பிட்வீன்ல கட் பண்ணீங்கன்னா எப்பவுமே ராங் எடிட் ஆயிடும். அவர் பேசும்போது அமைதியா கேட்டுட்டு இருக்கேன், நான் பேசும்போது நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நீங்க என்னோட கருத்து கேட்க சொன்னீங்களா, அண்ணனுக்கு சொல்ல சொன்னீங்க. அண்ணனுக்கு எனக்கு கடமை இருக்குல்ல, நான் சொல்லணும்ல. நான் வந்து ஒரு மாற்று கருத்து சொல்ல விரும்புறேன். மாற்று கருத்து என்ன சொல்ல விரும்புறேன்னா, இன்னைக்கு வந்து ஹிடன் அஜெண்டா, காங்கிரஸோட ஹிடன் அஜெண்டாவே என்னன்னா வெல்த்தை வந்து அப்போஷன் வெல்த்தை எடுத்து இதை வந்து இந்த மாதிரி ஒரு யாரிடம் எடுத்து இதை கேளுங்க. இல்ல இதுதான் எனக்கு கேளுங்க சார், அவசரப்படாதீங்க சார். நீங்க கடைசி அவசரப்பட்டா 5 நிமிஷம் நீங்க பேசவே விடல. என்ன நீங்க பேசவே இல்ல. குறுக்கால பேசலாம். நான் யாரிடம் இருந்து நான் சொல்றதை கேளுங்க. நான் சொல்லி முடிக்க விட மாட்டேங்கிறீங்களே. சொன்னாதானே நான் சரி. நான் ஒரு நிமிடம் குறுக்கிடவே மாட்டேன். சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்போதுமே இவங்க ஆழ் மனசுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா இவங்க என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த அரசாங்கம் வந்து என்எஸ்சியில் வந்து எந்தவித இடர்பாடுமே இல்லாம இந்த 10 ஆண்டுகள் நடத்திட்டாங்க. இந்த கவர்மெண்ட் வந்து பொருளாதார கொள்கையில சிறப்பாக நடந்துட்டாங்க. இந்த பொருளாதார கொள்கையில வளர்ச்சினால இவ்வளவு செயல் திட்டங்களை ரொம்ப ஃபாஸ்டா 10 இயர் எல்லாத்துலயும் பண்ணிட்டாங்க. சோசியல் எக்கானமி மேட்டர்ல இவ்வளவு கன்சாலிடேட் பண்ணி வறுமை கோட்டுக்கு மேல பீப்புள் எடுத்துட்டு வர எல்லாமே என்ன பயம் வந்துருச்சுன்னா, என்ன பயம் வந்துருச்சுன்னா, பயமே இல்ல பாயிண்ட் ரொம்ப கிளியர். என்ன பயம் வந்துருச்சுன்னா, இவங்க மிஸ்லீட் பண்றதுக்காண்டி ஒரு பதட்டத்தை உங்களுக்கு ஓட்டு போட்டு நான் உங்களோட இல்ல எங்களுக்கு உங்க ஓட்டு முழுசா நாங்க இந்த மாதிரி பணம் கொடுக்க ரெடியா இருக்கோம். ஃப்ரீ பீஸ் கொடுக்கிற மாதிரி இந்த வந்து இது வந்து சோசியல் கொடுக்கிற வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு நிமிடம் உங்களுக்கு நான் டைம் கொடுத்தேன், குறுக்கிடவே இல்லை. எங்க இல்ல என்னன்னா என் கேள்விக்கு நீங்க வரவே இல்ல. அதான் பிரச்சனை சார். இதுல நீ உங்க கேள்வியே தவறா இருக்குமோ உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றதா மக்களுக்கு உண்டானதா சொல்லணும் சார். மக்கள் கேக்குறவங்களுக்கு தான் பதில் சொல்லணும். கேள்வி என்னன்னா, மக்கள் சொத்துக்களை காங்கிரஸ் பறித்து கொள்ளும் அப்படின்னா எப்படி சொல்றீங்க அப்படின்னா, நீங்க மோடியின் நண்பர்கள்னு சொன்னீங்களே வரிய மக்கள்னு நீங்க சொல்லவே இல்லையே. என்ன சார் இப்படி பேசுறீங்க? நாங்க 10 ஆண்டுகளா மக்களுக்கு தானே சார் வேலை பார்த்தோம். நாங்க நண்பர்களுக்காக வேலை பார்த்தோம். இவங்க சொல்றாங்க, இவங்க டாக் கிரியேட் பண்றாங்க. நண்பர்கள் இவங்க டாக் கிரியேட் பண்றாங்க. நாங்க வேலை பார்த்தது 10 ஆண்டுகள் யாருக்கு சார்? ஏழைகளுக்காண்டி வேலை பார்த்த கட்சி சார். முழுக்க ஏழைகளோட வாழ்வாதாரம் நீங்க பாசிட்டிவா பேசுறீங்க. வாழ்வாதாரத்துக்காண்டி வளர்ச்சி 10 வருஷமா எதை பத்தியுமே
அதெல்லாம் 10 வருஷம் எதை பத்தியும் பேசாம எலெக்ஷனுக்கு முன்னால போய் நின்னுகிட்டு இந்த மாதிரி திடீர்னு உங்களுக்கு என்ன சார் திடீர்னு சிறுபான்மை ஆர்வம் வந்தது? நல்ல உரை இருக்கு, நீங்க நல்ல மேடை பேச்சாளர். பாயிண்ட் என்னன்னா இந்த டிபேட் வந்து இந்த முதல்ல கண்ணீரே முன்னால இல்ல நீங்க உங்களிடம் நான் ஆதாரத்தை தான் கேட்டேன், வேற எதையுமே கேட்கல. அதற்காக தான் இவ்வளவு நேரம் நான் உங்களோட குறுக்கிட்டுக்கிட்டே இருந்தேன். ஆர்கே, இப்போ ராகுல் சொல்ற ஒரு பாயிண்ட் அப்படின்றது வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை கண்டு பிரதமர் பதட்டம் அடைந்து விட்டார் அப்படின்னு. ஆனா அர்ஜுனமூர்த்தி அவர்கள் சொல்றது, நாங்க ஏராளமான நலத்திட்டங்கள்லாம் செஞ்சிருக்கிறோம், நீங்க நேரடியா அவங்க பேசாம இருக்கலாம், ஆனா காங்கிரஸ் கட்சிக்குன்னு ஒரு ஹிடன் அஜெண்டா எப்போதும் இருக்கு அப்படின்னு சொல்றேன். அதுல இருந்து தான் நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். திரு அர்ஜுனமூர்த்தி சொல்ற ஒரு விஷயம் உண்மைதான். அதாவது நிறைய வெல்ஃபேர் செஞ்சிருக்காங்க. அதாவது லாபார்த்தி ஸ்கீம் என்று பல இடங்கள்ல உத்தரப்பிரதேஷ், பீகார் அந்த மாதிரி இடங்கள்ல வந்து பல இடங்கள்ல வந்து செய்திருக்கிறார்கள். உண்மைதான், அதுல மறுக்கக்கூடியதில்லை. ஆனால் வந்து ஹிடன் அஜெண்டா எல்லாம் அதை எப்படி நாம வந்து வரையறை எப்படி பண்ண முடியும் எனக்கு தெரியல. ஆனால் முக்கியமாக ஒரு விஷயம் நான் இங்க சொல்றேன். அதாவது நம்மளுடைய நாட்டில் இருக்கின்ற மக்கள் வந்து இந்த ஒரு 10 வருட காலமாக ஏறத்தாழ அரசியலை வந்து பூர்வமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். 2014 கிடையாது, 2019 பிறகு நிச்சயமாக பூர்வமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் வறுமையில் இருந்து ஆரம்பிச்சு வேலையின்மை இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அது ஒரு சாதாரண ட்ரெயின்ல ஏறக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை வந்து பல இடங்கள்ல பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனால வந்து ஏன் இந்த விஷயங்கள் நடக்குது என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அதனால அந்த மக்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றதுக்காக மட்டும் வந்து நான் சில ஃபேக்ட்ஸ் மட்டும் சொல்றேன். இந்த ப்ராப்பர்ட்டி அதாவது உங்களுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா இருந்தது, அது அடிப்படை உரிமையாக இருந்தது. நம்மளுடைய இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி என்பது, உங்களுடைய அந்த சொத்து என்பது ஒரு காலத்துல வந்து அது உங்களுடைய அடிப்படை உரிமைகள் இருந்தது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்தது. மொரார்ஜி தேசாய் அரசாங்கம் தான் அதை வந்து அதுல இருந்து நீக்குகிறது. அதாவது அந்த அரசாங்கத்தில் வந்து அத்வானிஜியும் அடல் பிஹாரி வாஜ்பேயியும் இருக்கிறார்கள் என்று நாம் வந்து மறந்துவிட முடியாது. அது பாஜகவினுடைய ஃபர்ஸ்ட் நீக்கமாக இருந்தது. 44வது அமெண்ட்மெண்ட் இந்தியன் அரசியல் சாசன சட்டத்துக்கு வந்த 44வது திருத்த சட்டம் என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து 1978 வந்து என்ன பண்ணுறதுன்னு பாத்தீங்கன்னா, அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து எடுத்துக்கொண்டு அது வெறும் ஒரு லீகல் ரைட்டாக மாற்றி விடுகிறது. அதாவது அடிப்படை உரிமை கிடையாது, ஆனால் உங்களுக்கு வந்து நீங்க கோர்ட் மூலமாக இல்லை என்றால் வேற ஏதாச்சும் வழியாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, 2 ஆர்டிகிளை வந்து ரிமூவ் பண்றாங்க. ஆர்டிகிள் 19(1)(f அப்புறம் வந்து ஆர்டிகிள் 31. இது பார்ட் 3 இந்திய அரசியல் சாசன சட்டத்தில இருந்து இந்த 2 ஆர்டிகிள்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு அவர்கள் என்ன செய்யறாங்க பாத்தீங்கன்னா, லீகல் ரைட்டை வந்து ஆர்டிகிள் 307 வந்து கொடுக்கறாங்க. which அது என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, no person can be deprived of their property except by authority of law. அதாவது உங்களுடைய அடிப்படை உரிமையா இருந்த விஷயம் வந்து மாற்றிக்கொண்டு யாருக்கும் வந்து தன்னுடைய சொத்துக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுத்த பிறகு நீங்க எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு நிலையை வந்து இது கொண்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது, மொரார்ஜி தேசாயினுடைய அரசாங்கம். அந்த மொரார்ஜி தேசாயினுடைய அரசாங்கத்தில் வந்து பாஜக பங்காளிகளா இருந்தார்கள். அடல் பிஹாரி வாஜ்பேயும் அத்வானியும் இருக்கின்ற அரசாங்கமாக இருந்தது. அதன் பிறகு வந்து இதுல அடுத்த டிஸ்கஷன் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க குறிப்பிட்ட மாதிரி 2014 ஜெயந்த் சின்ஹா வந்து இதை பத்தி பேசுகிறார். அதுல வந்து பாஜக மட்டும் அங்க வகிக்கல, இல்ல நிறைய பேர் இருந்தாங்கல்ல திரு ஆர்கே. நிறைய பேர் இது அடுத்த ஒரு பெரிய டிஸ்கஷன் வர்றது 2014 தான். அது ஏன் அப்ப சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸா இருக்காரு, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஃபைனான்ஸா இருக்காரு. அவர் தான் பப்ளிக்கா வந்து அடுத்த இதுல வந்து அதுக்கு முன்னால வந்து ப்ரிவி பர்பஸ் எல்லாம் இருக்கிறது. அதாவது ராஜாக்களினுடைய அந்த அரசாங்கம் கொடுக்கின்ற அந்த பணத்தை எல்லாம் இந்திரா காந்தி வந்து எடுத்து விடுகிறார்கள். அது ராஜ வாழ்க்கை வந்து இங்க தேவையில்லை, ராஜாக்கள் என்ற அந்த பட்டத்தையே எடுத்து விடுகிறார். ரொம்ப சுலபம் நபர்களுக்கு மட்டும்தான், இன்க்ளூடிங் இந்த பிரின்ஸ் ஆஃப் ஆர்காட்டுக்கு மட்டும்தான் அந்த டைட்டிலே இருக்கிறது. அதெல்லாம் வந்து இந்த ராஜ வாழ்க்கை கிடையாது, இங்க யாருமே ராஜாவாக மன்னர்களாக இருக்கக்கூடாது என்ற அந்த அடிப்படையில் செய்கின்ற பல விஷயங்கள் இருக்கிறது. அதுல சில தவறுகள் நடந்த நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் நடந்த டைமும் அதுதான் இருந்தது. அது நாம் வந்து சோசியலிஸ்டுக்காக வருகின்ற பல விஷயங்கள் இருக்கிறது. அது சிலது நல்லதா இருக்கலாம், சிலது கெட்டதா இருக்கலாம். ஆனால் ஜெயந்த் சின்ஹா வந்து 2014 பேசுறாரு. அதன் பிறகு வந்து 2018 வந்து அருண் ஜேட்லி வந்து இதை பத்தி பேசும்போது என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து இதனால வந்து பல யூனிவர்சிட்டிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், அது மாதிரி வந்து லார்ஜ் என்டோமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்தை வந்து 2018 வந்து தெரிவிக்கிறார். இதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. நடந்தது வந்து 1978 நடந்தது. திரு ஆர்கே, இப்ப நீங்க ஒரு வரலாற்றை பட்டியலிடுறீங்க, ஆனா பிரதமர் வந்து சொல்வது வந்து அதான் திரு பீட்டர் அவர்கள் கேட்டது ஆதாரத்தை சொல்லுங்க அப்படின்றார். ஆனா பிரதமர் வந்து உங்க சொத்துக்கள் இருக்காது, உங்க வீடு இருக்காது, உங்க பேரப்பிள்ளைக்கு கொடுக்க முடியாது அப்படின்றார். அதுக்கு பலரும் அர்ஜுனமூர்த்தி தாலியையும் சேர்த்து கோட் பண்ணி சொல்றாரு. அது எங்கிருந்து அந்த பிடிச்சி இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க திரு ஆர்கே?
அது நிச்சயமாக இது வந்து அறியாண்மையினுடைய வெளிப்பாடு கிடையாது. வேணுமென்றே வந்து மக்களுக்கு தவறான ஒரு கருத்தை சொல்வது என்ற அடிப்படையில் தான் நடக்கிறதாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் தொடர்ந்து பிரதமர் வந்து அந்த ராஜஸ்தானில் பேசுற அந்த பேச்சானாலும் சரி, அதன் பின்னாடி வந்து மங்கள் சூத்ரா எல்லாம் எடுத்து அவர்கள் வந்து கொடுத்து விடுவார்கள் என்று சொன்ன அந்த பேச்சானாலும் சரி, பிரதமருடைய தொடர்ந்து வருகின்ற பேச்சுக்கள் வந்து நாம எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக அது வந்து உண்மைக்கு புறமான விஷயங்களா இருக்கு. நீங்க உங்களுடைய மேனிபெஸ்டோவை பத்தி பேசலாம். பிஜேபியினுடைய அதாவது மோடிக்கு கேரண்டி என்ற விஷயம் வந்து இவர் எங்க பேசுறாருன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் பாதி இடத்துல அது பாக்குறதே கிடையாது. ஏதோ மேலோட்டமாக ஏதோ சொல்லிட்டு போறாரே தவிர அதை தாண்டி வந்து இதுல மேனிபெஸ்டோல இந்த விஷயங்கள் இருக்கிறது அவர் வந்து சொல்லவே மாட்டேங்கிறார் என்றதான் ஒரு உண்மை நிலையா இருக்கிறது. ராகுல் காந்தி ஹைதராபாத்தில் பேசியது திரு ஆர்கே அவர் சொல்றாரு வந்து இந்தியாவில் வெல்த் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு நாங்க கண்டுபிடிப்போம். அதை கண்டுபிடிச்ச பிறகு ஒரு புரட்சிகர திட்டத்தை முன்வைப்போம். இங்க இருக்கக்கூடிய இந்த வளங்கள் இந்த வெல்த்ன்றதை வந்து நம்ம சமமாக பங்கிட்டு கொடுக்க வேண்டிய இடம்னு ஒரு இடத்துல பேசுவதை பாஜகவினர் கோட் பண்றாங்க. அதை வந்து அவங்க மக்கள்கிட்ட இருந்து புடுங்குவாங்க அப்படின்னு பாஜகவினர் புரிந்து கொள்கிறார்களா? எங்க இந்த சிக்கல் வந்ததா நினைக்கிறீங்க? நிச்சயமாக பாஜகவுடைய நேரேட்டிவாக தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதாவது இப்போ காங்கிரஸ் கட்சி என்ன குறிப்பிட்டது என்பது நம்ம வந்து நம்மளாக பேச முடியாது. எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய திரு பீட்டர் அல்போன்ஸ் போன்ற நபர்கள் பேசும்போதுதான் நமக்கு அது புரிகிறது. பீட்டர் அல்போன்ஸ் என்ன சொல்லுகிறார், அந்த மாதிரியா இருக்க நபர்கள் பல நபர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அதானி போன்ற நபர்களுக்கு வந்து எல்லாமே தர வைத்து கொடுக்கிறார். ஏர்போர்ட் ஆனாலும் சரி, போர்ட் ஆனாலும் சரி, ரோடு ஆனாலும் சரி, ரயில்வேஸ் ஆனாலும் சரி, அனைத்தும் கொடுத்து கொண்டிருக்கிறார். இது வந்து ஒரு நபருக்கு போய் செல்லக்கூடாது என்ற அந்த அடிப்படையில் வந்து காங்கிரஸ் அரசாங்கம் சில விஷயங்களை செய்யும் என்றது விளக்கத்தை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு பாணியில் இதை பார்க்கலாம். அதை தாண்டி பாருங்களேன், இப்போ நேற்றைய தினம் கூட கர்நாடகத்தில் நடந்த பேச்சுக்கள் ஆனாலும் சரி, அதாவது முஸ்லீம்களுக்கு ஓபிசியினுடைய கோட்டா கொடுத்து விட்டார்கள் என்று ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு. அது ஓபிசியினுடைய இதான ரிசர்வேஷன் ஆனாலும் சரி, எஸ்சி/எஸ்டி ரிசர்வேஷன் ஆனாலும் சரி, இது எப்படிங்க ஒரு ஆந்திராவுல பண்ணாங்களே. பேசலாம் ஆந்திராவுல பேசலாம். காத்துருங்க, முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். சுப்பிரமணியம், என்னுடைய கேள்வி அப்படின்றது மக்கள்கிட்ட காங்கிரஸ் பணத்தை பறித்து கொள்ளும் அப்படின்றது இருக்குல்ல. இப்போ பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொன்னதிலிருந்து, ஆர்கே அவர்கள் சொன்னதிலிருந்து, ராகுல் காந்தி சொல்வது வந்து பிரதமரின் கோடீஸ்வர நண்பர்களுக்கு 16 லட்சம் கோடியை கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் என்னென்னலாம் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு அவர்கள் சொல்வது பணக்காரர்களுக்கு அதிக டாக்ஸ் எல்லாம் போட வேண்டியிருக்கு, அவங்களுக்கு சலுகை கொடுக்க வேண்டாம், அதெல்லாம் ஏழைகளுக்கு செய்யலாம் அப்படின்னா மக்கள்கிட்ட பறிச்சுக்குவாங்க அப்படின்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதை இந்த 16 லட்சம் கோடி அது பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழகத்தில் வந்து ஒரு ஐவர் குழு அமைச்சாங்க தெரியுங்களா, நம்மளோட நிதி நிர்வாகத்தை வந்து சீரமைக்க வேண்டும் அப்படின்ட்டு. அதில் முக்கியமாக பங்களிக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ரகுராம் ராஜன். 2018 வந்து ஒரு பெரிய ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, 2006லேருந்து 2008 அப்போ யார் ஆட்சியில் இருந்தால் உங்களுக்கு தெரியும், அவர்கள் ஆட்சியில் கொடுக்கப்பட்ட பணங்கள் தான் என்பிஏவாக மாறி 16 லட்சம் கோடிக்கு வந்து ரைட் ஆஃப் பண்ணப்பட்டது. அவர் கொடுத்துருக்கிறார் ஆதாரம். ஸோ ரகுராம் ராஜன் வந்து இப்போ தெரியும், இப்போ திமுக அந்த அமைச்சர் வந்து நிதிக்குழுவில் இருக்கிறாரு, பீட்டர் அல்போன்ஸ் ஐயா கூட அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கலாம் எப்படி வந்து அந்த அவர் சொன்னார் அப்படின்ட்டு. 2006லேருந்து 2008 குறிப்பிட்டு சொல்கிறாரு. அவர் ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒழுங்காக வந்து ட்ராக் ரெக்கார்ட் பார்க்கல, டிஃபால்ட் பண்றாங்களா இல்ல ஒழுங்கா பே பண்றாங்களா அப்படிலாம் வந்து விசாரிக்காம பணத்தை டிஃபால்ட் கொடுத்துட்டாங்க. நோ 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 அதுதான் இந்த 16 லட்சம் வந்த காரணம் அதுதான். நீங்க வந்து பேங்க்ரப்ட் ஆக போற கம்பெனி, வேணும்னா ஏமாத்த போற கம்பெனிக்கு 2006ல இருந்து 2008க்கு பணம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 2014 ஆட்சி வரும்போது அந்த ஆர்பிஐ நார்ம்ஸ் படி நீங்க வந்து ரைட் ஆஃப் பண்ணியாங்க. அது வேற டிபேட். நான் சொல்வது வந்து மக்களே உங்க சொத்துக்கள் எல்லாம் அபகரிக்க போறாங்கன்னு ஒன்னு இருக்குல்ல, காங்கிரஸ் பறித்து கொள்ள போகுதுன்னு இருக்குல்ல, அது எங்கிருந்து அந்த கருத்து வருது? அந்த 16 லட்சத்திலிருந்து ஒரு 4,50,111 கோடி ரூபாய் ரெக்கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அந்த இதுக்கு லோன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது கார்பரேட்டாக இருக்கட்டும் தனிநபராக இருக்கட்டும், அந்த மாதிரி கொடுத்த பணத்தை மீட்டெடுத்து திருப்பி மக்களுக்காக மக்கள் நல திட்டங்களாக இந்த பாரதிய ஜனதா அரசாங்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அதை தாண்டி ஒரு 2,45,000 கோடி என்பிஏவாக போகாம தடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் நீங்க சொல்றது நான் என்ன கேட்கிறேன்னா, திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இங்கு பணக்காரர் ஏழைகளுக்கான இடைவெளி அதிகமா இருக்கு, ஏழைகளை மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கு, அதுக்கு நாங்க திட்டங்களை முன்வைப்போம்னு ஒருத்தர் சொன்னா உங்க சொத்துக்கள் எல்லாம் பறிச்சுக்குவாங்கன்றது எப்படி? அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கிறேன். இல்ல அதை பண்ணினதுனால தானே வந்து இப்ப காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோலயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 22 கோடி மக்கள் தான் இங்க வந்து வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறாங்க, அவங்கள வந்து நாங்க மேலே கொண்டு வர போறோம். 22 கோடி மக்களை வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 25 கோடி மக்களை வறுமை கோட்டில் மேலே எடுத்திருக்கிறாங்க. யார் பண்ணியிருக்கிறாங்க? ஸோ இவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நிதி ஆயோக் கொடுத்த திட்டங்கள் எல்லாம் தவறான டேட்டா,
அவங்க சொல்கிறதெல்லாம் தப்பான அறிக்கைன்னு சொன்னாங்க. ஆனால் அதையே உள்வாங்கி கொண்டு காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் 22 கோடி மக்கள் மட்டும்தான் இங்கே வறுமை கோட்டு கீழே இருக்கிறான்றாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா மோடி அரசாங்கமும் அவர்கள் யாரெல்லாம் வரி விதிக்க வேண்டுமோ அவர்களெல்லாம் வரி விதித்து கரெக்டான வரி. காங்கிரஸுக்கு நீங்க ஒரு சந்தேகம் படுறாருல, பிரதமர் படுறாருல. கண்டிப்பாக சார் ஒருத்தர் உங்களை கேட்கிறார் சார். சார் இல்ல, பிரதமர் சொல்றாருங்க, என் வீட்டை என் பேர பிள்ளைக்கு எழுதி வைக்க முடியாது, மகனுக்கு எழுதி வைக்க முடியாதுன்னு சொல்றாருல்ல, அது எப்படிங்க சொல்றீங்கன்னு கேட்கறாங்க. இட்ஸ் இன்டர்பிரேஷன். அதுதான் பாயிண்ட் சொல்றேன். இப்போ 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொருட அக்கௌண்ட்ல போடுவேன் அப்படின்னு சொன்னார் அவரு. சொன்னதா சொல்றாங்கல்ல. ராஜ்யசபால வந்து திருச்சி சிவா பேசுறாரு. அதாவது இங்கிலீஷில் பேசுகிறார் அவர். அந்த ஹிந்தி டிரான்ஸ்லேஷனை வந்து இங்கிலீஷில் பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு குடிமகன் பேங்க் அக்கௌண்ட்லையும் 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னு மோடி சொன்னார் அப்படின்றாங்க. நான் வந்து எனக்கு ஹிந்தி தெரியாது. நான் வந்து அந்த வீடியோ திருப்பி பார்த்தேன். அதுக்கு தமிழாக்கம் பண்ணதில்லை. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு ஏழை குடிமகனுக்கும் இது மாதிரி 15 லட்சம் கோடி ரூபாய் 15 லட்சம் ரூபாய் போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. நம்ம ப்ரொவைடர் நம்ம அங்கேருந்து பிளாக் பண்ணி வந்து வெளில அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஆனால் திருச்சி சிவா ராஜ்யசபால சொல்றாரு, ஒவ்வொரு குடிமகனோட பேங்க் அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொல்லிட்டு மோடி கேரண்டி கொடுத்துருக்காரு. எங்க பணம்? இது யாரா கேட்டோமா? நம்ம கேட்கல. கேட்க வேணாம். அதான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்தீங்க அப்படின்னா இத மாதிரி ஒரு டிஸ்பாரிட்டியான ஒரு இன்கம் டாக்ஸ் வந்து நீங்க கொண்டு வருவீங்க. யாரெல்லாம் வந்து இப்ப நீங்க சொல்றீங்களா, மோடி என்னன்னா பணக்காரர்களுக்கு நாங்க கூடுதல் வரி போடுவோம்னு ஒரு அரசு சொல்லுதுன்னு வைங்களேன். ஆமா, நீங்க இல்ல அது எனக்கு டிபேட்டே இல்ல. நீங்க ஒரு ப்ரோ கார்ப்பரேட் ஸ்டாண்ட் எடுத்து கூட பேசலாம். ஆனா அதை கொண்டு போய் ஒரு சாமானிய மக்கள்கிட்ட போய் உங்க சொத்தை பிடுங்கிக்குவாங்கன்னு பேசுறது எப்படி சரியா இருக்கும்? தர்க்கமே இல்லையா அதுல? இல்ல நீங்க வந்து காங்கிரஸ் அரசாங்கத்துல நிறைய வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் உள்ள வந்தது. அப்ப என்ன பண்ணோம்னா, அதுல வந்து கார்ப்பரேட்ல நிறுவனங்கள் இங்க கம்பெனி போட்டாங்க. அதுல அனைவரும் வேலை செஞ்சோம். அதனால வருமானம் உயர்ந்து வந்தது. இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் பேசணும் அப்படின்னு இதை திரு அர்ஜுனமூர்த்தியே கூட்டிட்டு உங்களை பேச சொல்றாரு. பீட்டர் அல்போன்ஸ் அதாவது நான் சுப்பிரமணியன் வந்து ஒரு கிளாரிட்டி வாங்கிக்கிறேன். அதாவது ஆகஸ்ட் வந்து 8, 2021 அன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்ல வந்து நம்முடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து ரிப்ளை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாருன்னா, பேங்க்ஸ் ஹவ் ரிட்டர்ன் ஆஃப் பேட் லோன்ஸ் ஒர்த் அபவுட் 14.56 lakh crore in the last 9 financial years between 2014 to 2023. அந்த 14 இருந்து 2023 வரைக்கும் தான் 14.56 லட்சம் கோடி ரூபாயை தள்ளுபடி பண்ணியிருக்கிறதாக நீங்க வந்து பார்லிமெண்ட்ல, அது வந்து யூபா கவர்மெண்ட் இருந்த லோனை பற்றி அதுல மென்ஷன் கிடையாது. அது வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டது. அது வந்து அந்த கணக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்போ பேட் லோன் வந்து என்பிஏ வந்து 2 lakhs and odd தான். ஆனா இந்த 14,56,226 கோடி ரூபாய் between 2014 and 2023 அதுதான் பார்லிமெண்ட்ல கொடுத்திருக்கிற ரிப்போர்ட். அதாவது 2014ல அதாவது ஒரு டெட் பேட் ஆகுது அப்படின்னா அதற்கு கொடுத்த வருஷம் வந்து முன்னாடி இருக்கும் சார். 2006ல இருந்து 2008 கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 4 வருடங்களுக்கு அப்புறம் தான் ஆர்பிஐ ப்ரொவிஷனிங் வரும். உங்களுக்கு வந்துட்டு பணம் கொடுக்கல 100% ப்ரொவிஷன் போட்டுட்டாங்க அப்படின்னா தான் வந்து அது ரைட் ஆஃப் பண்ணப்படும். ஆனா அந்த ரைட் ஆஃப் பண்ண டேட்டாலயே ரெக்கவர் பண்ணிருக்கேன்னு சொல்லிருக்காங்க. 16th December 2022 வந்து பார்லிமெண்ட்ல வந்து தகவல் அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து 4,50,111 கோடி ரூபாய் வந்து இன்னொரு ஒரு டிபேட் நம்ம தலைப்பு சார்ந்து பேசலாம். சொல்றீங்கன்னா மோடி நண்பர்கள் இந்த தலைப்புக்குள்ள வருவோம். இதான் ரொம்ப முக்கியமான தலைப்பு. பிரதமர் பேசிட்டு வரைக்கும் போயிருக்கு. இந்த சிக்கல் இருக்கு. மீண்டும் இந்தியாவில் வந்து பிரதமர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு, உங்க சொத்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்ற, அதை பறிச்சுக்க போறாங்க அப்படின்னு. இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? சொத்தை ஒருவரிடம் பறிக்கணும்னா சொத்துள்ளவராக இருக்கணும். நாட்டில் பெரும்பாலான மக்கள் சொத்து இல்லாதவர்கள். அதுலேயும் இவங்க சொத்துள்ளவர்கள் மட்டும் இல்லை, பெருஞ்சொத்துள்ளவர்களிடமிருந்து ஐயா சொன்னாங்களே சூப்பர் ரிச். 2020 நித்தி ஆயோக்கினுடைய தலைவர் மோடி அவர்களுடைய சிந்தனை குழாமில் ஒருத்தர் அமிதாப் காந்த். அவர் சொல்றாரு, இதுவரை எந்த பிரதமருக்கும் இல்லாத துணிச்சல் இந்த பிரதமருக்குத்தான் இருக்கிறது. எப்படி என்றால், he has created 5 world champions. யார்? விஸ்வநாதன் ஆனந்த், டெண்டுல்கர் அந்த சாம்பியன் இல்லை, 5 big companies. உலக அளவில் மிகப்பெரிய குழுமங்களை யார் உருவாக்கியிருக்கார் துணிச்சலாக? இதுவரை எந்த பிரதமரும் செய்யல, மோடி செய்திருக்கிறார். அவர்களுக்கு என்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்து அவர்களை பெரிய குழுமங்களாக, உலகம் இயக்கக்கூடிய பெருங்குழுமங்களாக உருவாக்கி இருக்கிறார். இது வந்து மோடிக்கு உதவி செய்யக்கூடிய அமிதாப் காந்தினுடைய புகழ்பெற்ற ஒரு வாக்குமூலம். அடுத்தது, இதை சொன்னதற்கு பிறகு அவங்க ஒரு வேலை செஞ்சாங்க. நமக்கு எல்லோருக்கும் டிமானிட்டைசேஷன் தெரியும்.
பணமதிப்பு நீக்கம், அதனால் எப்படி ஏழைகள் துன்புற்றார்கள். இன்றைய வரைக்கும் அதற்கு பிறகு பாஜக டிமானிட்டைசேஷனால் என்ன நன்மை இந்த மக்களுக்கு கிடைத்தது என்று தேர்தல் அறிக்கையிலையும் சொன்னது கிடையாது, மோடியினுடைய உரைகள்லையும் கிடையாது. தவறாக இருந்தால் என்னை சொல்லுங்கன்னு சொன்னேன். ஆனால் தவறாக போச்சு, ரிசர்வ் பேங்க் சொன்னிச்சு இதனால் கருப்பு பணம் எதுவும் பெரிய அளவில் வந்துடலன்னு சொன்ன பிறகும் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காகத்தான் டிமானிட்டைசேஷன் சொன்னாங்க. டிமானிட்டைசேஷனால் சிறு வணிகர்கள் தற்கொலை செய்து கொண்டு சாகக்கூடிய நிலை தான் ஏற்பட்டுச்சு. அதற்காக அந்த அரசு வருந்தலை. அண்மையில் நிர்மலா சீதாராமன் கொடுத்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் கூட டிமானிட்டைசேஷன் பற்றி ஒரு வார்த்தை இல்லை. ஆனால் டிமானிட்டைசேஷனுக்கு நிகராக இன்னொரு நடவடிக்கை எடுத்தாங்க, அதுதான் மோனடைசேஷன். பணத்தை உருவாக்குவது. எப்படி உருவாக்குவது? பொதுத்துறை நிறுவனங்கள் அரசு சொத்துக்களை விற்று உருவாக்குவது. அதை விற்றதன் மூலமாக 16 லட்சம் கோடிகளை அரசு அவர்களிடமிருந்து பெற்றது. இந்த 16 லட்சம் கோடிகள் உண்மையில் எவ்வளவு வந்திருக்கணும்னு வேற கணக்கு. இது இந்த 5 பெரிய குழுமங்களுக்கு பெருந்துணை புரிந்தது. இது அமிதாப் காந்தினுடைய ஸ்டேட்மெண்ட். இந்த 16 லட்சம் கோடியில் இருந்துதான் இதை ஒட்டித்தான் எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீமே பிறந்துச்சு. அன்னைக்கே எழுதப்பட்டிருக்கு. அதனால இந்த எலக்ட்ரல் பாண்டே எதுக்காகன்னா இவ்வளவு பெரிய வசதியை அவர்களுக்கு செய்து கொடுத்து பொது சொத்துக்களை விற்று கொடுத்ததுல அதனுடைய ஒரு பலனை பெற்றுக் கொள்வதற்காக தான். இல்ல பத்திரிகையாக என்னுடைய கேள்வி, நீங்க சொல்வதில் இருந்து இப்ப பெரு வணிகர்களுக்கு வரிச்சலுகை காட்டணுமா வேண்டாமான்றது தானே உங்கள் புள்ளியில் பார்வையில அந்த டிபேட் இருந்திருக்கணும். ஆனா மக்கள்கிட்ட இருந்து சொத்தை பறிச்சிருவாங்கன்னு மாறி இருக்குல்ல, அது இல்ல. நான் என்ன சொன்ன, மக்கள்கிட்ட இருந்து பறிச்சிருக்கிறாங்க. இவங்க எப்படி பறிச்சிருக்கிறாங்க? ஜிஎஸ்டி மூலமாக சிறு வணிகத்தையும் சிறு தொழில்களையும் அழிச்சிருக்கிறாங்க, அவர்களுடைய உடைமையை பறிச்சிருக்கிறாங்க. அதே போல இந்த டிமானிட்டைசேஷன் மூலமாக ஏராளமான மக்களை தற்கொலைக்கும் வறுமைக்குகளையும் தள்ளியிருக்கிறாங்க. எல்லாத்த விட முக்கியமாக வாய்ப்புகள் என்பது செல்வம். நல்லா புரிஞ்சுக்கணும். வாய்ப்புகள், அந்த வாய்ப்புகளை எப்படி பறிக்கிறாங்க? இப்போ சூப்பர் ரிச்சை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க? இடபிள்யூஎஸ் மூலமாக ஒரு இடஒதுக்கீட்டின் பயனை பெறாத பிரிவினருக்கென்று அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து 10 விழுக்காடு ஒதுக்கீட்டை வழங்கினாங்க. இதை பற்றி உச்சநீதிமன்ற நீதிபதி ரவீந்திர பட் என்ன சொல்றாருன்னு படிச்சு பாருங்க. அவர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றார், இந்திய வரலாற்றிலேயே ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அது இன்னென்ன பிரிவினருக்கு பிறப்பால் பொருந்தாது என்று வந்த முதல் திட்டம் இதுதான். இது அம்பேத்கர் எதை ஒழிக்க விரும்பினாரோ அந்த தீண்டாமைக்கு உயிர் கொடுக்கிற திட்டம். அப்ப என்ன அர்த்தம்? எஸ்சி எஸ்டி ஏழையா இருந்தாலும் அவர் ஏழையாக கணக்கிடப்பட மாட்டார். பிசி ஓபிசி ஏழையா இருந்தாலும் அவர் ஏழையாக கணக்கிடப்பட மாட்டார். இந்த உயர் சாதி பிரிவினர் மட்டும்தான் ஏழைகளாக கணக்கிடும். அதுவும் எப்படி? 8 லட்சம் ரூபாய்க்கு கீழே வருமானம் இருந்தால். ஏழைக்கு அடையாளம் என்ன? 8 லட்சம் ரூபாய் வருமானம். இவங்க சொல்ற வறுமை கோடு மற்றதெல்லாம் அங்க பொருந்தாது. மாதம் 66,000 சம்பாதித்தால், நான் ஒண்ணே ஒன்று கடைசியா கேட்கிறேன், பிஜேபி மக்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறது என்று சொன்னால், ஏழைகளை வாழ்விக்க விரும்புகிறது என்று சொன்னால், அதற்கு ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்ல நம்பிக்கை உண்டா இல்லையா? ஏன் கேட்கிறேன்னா, சரி 1980 ஏப்ரல் 6ஆம் தேதி பாஜக தொடங்கப்பட்ட போது முரளி மனோகர் ஜோஷியும் எல்கே அத்வானியும் வாஜ்பாயும் கொடுத்த செய்தியாளர் சந்திப்புல உங்களுடைய ஐடியாலஜி என்ன, ஜனசங்கத்தின் ஐடியாலஜின்னு கேட்டாங்க. ஏன்னா ஜனசங்கம் ராஜவாணிய ஒழிப்பை எதிர்த்துச்சு, வங்கிகள் நாட்டுடைமையை எதிர்த்துச்சு. இப்ப அமைச்சரவையில் என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி ஆர்கே கேட்டார். நான் என்ன கேட்கிறேன்னா, தனியா நீங்க கட்சி தொடங்கின பிறகு என்ன சொன்னீங்கன்னா, உங்க ஐடியாலஜி எதுன்னா காந்தியன் சோசியலிசம்னு சொன்னீங்க. ஏது காந்தியன் சோசியலிசம்னு சொல்லும் போது, we are the heir to the ஜனதா பார்ட்டி led by ஜெயபிரகாஷ் நாராயண். ஜெயபிரகாஷ் நாராயண் தான் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டி ஆரம்பிச்சவர். அதனுடைய ஐடியாலஜி தான் பிஜேபியினுடைய ஐடியாலஜி என்று இந்த முப்பெரும் தலைவர்களும் வாக்குமூலம் கொடுத்தார்கள். Is there a socialism without redistribution of wealth? ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்கு திரு அர்ஜுனமூர்த்தி. பாயிண்டடா தியாக அவர்கள் கேட்ட கேள்விதான். இப்போ ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்தை பத்தி உங்கள் பார்வை என்ன? ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்துங்கிறது எந்த மாதிரி இருக்கணும்னா, கலெக்ஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ், அதாவது க்ரோத் பாத்தில் வந்து இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தில் வந்து
நிறைய எக்ஸ்பொனென்ஷியல் growth நடக்க அதுலேருந்து வர பெர்குலேட்டட் டவுன் ஒரு இன்கம் வருது பாருங்க, அதை கம்ப்ளீட்டாக வாழ்வாதார வளர்ச்சிக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் அழகிய ஒழிய ஒருத்தர்கிட்டேருந்து பிடிங்கி ஒருத்தர்கிட்ட கொடுக்குறேங்கிற வார்த்தையெல்லாம் ரொம்ப பயமுத்துற வார்த்தை. இதெல்லாம் மக்களுக்கு எடுபட விடாது. ஏன்னா நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 2 வீடு வச்சிருக்கேன், நான் ஒரு வீடை உங்கள்கிட்டேருந்து நான் பிடிங்கி இன்னொருத்தர் கொடுப்பேன், இல்லை ஒரு ரூமில் 2 பேர் ஒரு 2 ரூம் இருக்கு, அந்த இல்லை சொல்கிறேன், மக்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சு ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னால இப்படி யோசிப்பாங்கன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. ஏன்னா என்னோட உரிமை, என்னோட காப்பீடு, என்னோட இது, அதை கூட வந்து மோடியின் நண்பர்கள்னு ராகுல் சொல்றதை எல்லா மக்களும் தங்களை உணர்வாங்கன்னு சொல்ல வரீங்க? இது இல்ல அப்படி சொல்ல. இந்த பாருங்க, நேத்து வந்து இவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, மோடி அவர்கள் வாழும்போது வாழ்க்கைக்கு பிறகும் என்றும் எல்ஐசியில் வந்து இந்த மாதிரி காப்பீட்டு வந்து ஒரு கோஷம் போட்டிருக்காங்க, ஒரு டேக்லைன், வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும்னு. உங்களோட வாழ்க்கையின் போதும் உங்களோட வாழ்க்கைக்கு பிறகும் உங்களுடைய சொத்துக்களை பறிக்க திட்டமிட்டுள்ளது காங்கிரஸ்ன்னு சொல்றார். இதுதான் ஷார்ப் பாயிண்ட். ஏன்னா பயப்படுறோம். நாங்கள் எப்படி பயப்படுறோம்னா, பொருளாதார கொள்கையை நாட்டை வளர்த்துக்கிட்டு போகலான்னு நினைச்சா நீ இருக்க பொருளாதாரத்தை வளர்க்க, உனக்கு பொருளாதாரத்தை வளர்க்க தெரியாம இருக்கிறத இரண்டாவது சுற்றுலா பதில் சொல்லிட்டாரா திரு பீட்டர் அல்போன்ஸ்? இல்ல, அதாவது நண்பர் அர்ஜுனமூர்த்தி வந்து சில விஷயங்களை வந்து கிளியர் பண்ணணும். அதாவது தோழர் தியாகு வந்து ஒரு அருமையான கேள்வி கேட்டார். சொத்து இருக்கிறவங்ககிட்ட நிறையா சொத்தை எடுக்க முடியும், இந்த நாட்டில் 85 விழுக்காடு மக்கள்கிட்ட சொத்தே இல்லையே அப்படின்னு ஒரு அருமையான ஒரு தகவலை வந்து இன்னைக்கு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். நான் என்ன கேட்கிறேன்னா, முடிச்சிடறேன் அர்ஜுன்மூர்த்தி, முடிச்சிடறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, அரசாங்கத்தினுடைய இன்கம் ரெவென்யூ அது வந்து இந்த நாட்டினுடைய செல்வம், அதன் மேல who has got the first claim, அரசாங்கத்தினுடைய வருவாய், வரி வருவாய், அதுல வந்து யாருக்கு வந்து முதல் கிளைம் இருக்கு? இந்த நாட்டில் இருக்கிற தோழர் தியாகு சொன்ன சொத்தே இல்லாத 85 விழுக்காட்டுக்கா, இல்ல அவர் சொல்றாருல, அதாவது பெரிய ரிச் பீப்புள் வளர்ந்தாதான் நம்ம அதை செய்ய முடியும்னு சொல்லி ஒரு 4-5 பேர் மோடியினுடைய நண்பர்கள்னு சொல்றோம்ல, அவங்களுக்கு உதவி பண்ணுவதால. ஒரே உதாரணம், ரிசர்வ் பேங்க்ல வந்து 2.5 லட்சம் கோடி இருந்தது ரிசர்வ் நிதியா. அதை வந்து கொரோனா முடிஞ்ச உடனே அதை வித்ட்ரா பண்ணாங்க இந்த கவர்மெண்ட். இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவினுடைய வரலாற்றுல வழக்கமா டிவிடெண்ட் தான் ரிசர்வ் பேங்க் வந்து ஒன்றிய அரசுக்கு கொடுக்குமே ஒழிய, ரிசர்வ் வங்கி வச்சிருந்த ரிசர்வ் வங்கி நிதியை 2.5 லட்சம் கோடியை டிரா பண்ணாங்க. அப்போ எல்லாரும் என்ன அரசியல் கட்சி கோரிக்கை வச்சாங்கன்னா, அதை வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பிலோ பவர்ட்டி லைன் மக்களுக்கு வந்து தொகையா கொடுங்க, கேஷ் டோலா கொடுங்க அப்படின்னு சொன்னோம். ஆனா என்ன செய்தாங்கன்னா, கார்பரேட் டாக்ஸை வெய்வ் பண்ணி அதற்கு காம்பன்சேட் பண்ணாங்க. அதை பண்ணாங்களா? அதுதான் சரித்திரம். இப்போ வந்து அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த்ங்கிறது இருக்கு பாருங்க, அதை வந்து நண்பர் அர்ஜுனமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, அதை வந்து தொழில் வளர்ச்சின்னு சொல்றாரு. அது வந்து வீக்கம், அது வந்து வளர்ச்சி அல்ல, அது வந்து தேசத்துக்கு இல்ல ஆரோக்கியமற்ற வீக்கம். நீங்க ஒரே ஆளிடம் வந்து இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை துறைமுகங்கள் இருப்பதும், ஒரே நபரிடம் இந்த நாட்டினுடைய அத்தனை விமான நிலையங்கள் இருப்பதும், ஆயுத உற்பத்தியில் இருந்து அணுகுண்டு விஞ்ஞானம் வரை ஒரு தனித்தவர் தொழிலதிபர்கிட்ட கொடுப்பதும், அவரோடு சொந்த வெளிநாடுகளுக்கு சென்று ஏன் டாடா பிர்லா காலத்துல காங்கிரஸ்க்கு வரல? இந்த கேள்வி அதுல வந்திருக்கலாம்ல. டாடா பிர்லா காலத்துல இதே என்ன ஒரு இடைவேளை எடுத்துட்டு ஆர்கே, உங்களுடைய நிறைவு கருத்து. Vijay, I have not completed. ரெண்டு வார்த்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். திரு பீட்டர் அல்போன்ஸ் சுருக்கமா. திரு பீட்டர் அல்போன்ஸ் சுருக்கமா. இப்போ நம்ம சொல்றது வந்து காங்கிரஸ் கட்சி சொல்றது வந்து, காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கை சொல்றது வந்து அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த் இன் செலக்ட் இண்டிவிஜுவல்ஸ். அதுக்கு ஒரே ஒரு டேட்டா தான். அதாவது 10,000 நபர்கள் இந்தியர்கள்ட்ட ஒரு நபருக்கு அவர்கள்ட்ட வந்து 2,260 கோடி இருக்கு. 10,000 people, they own each 2,260 crores each. இது வந்து எவ்வளவு வந்து ஒரு நாட்டில் நடக்கக்கூடாத அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த். அதை வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இவர் சொல்றது மாதிரி ஒரு வீட்டு இருக்கவன்ட்ட கொடுத்து 2 வீட்டுல இருக்கவன்ட்ட கொடுக்க காங்கிரஸ் கட்சி சொல்லல. அப்படி மக்களை வந்து பயங்காட்ட வேண்டாம்னு நான் பணிவா கேட்டுக்கொள்ளும்.
இப்போ ஒரு இது ஸ்பெக்ட்ரம் எடுத்துக்கல 2Gல வந்து எத்தனை நபர்கள் இருந்தான்னு பாருங்களேன். ஒரு ஆர்பிஜி இருந்தாரு, ஒரு கோயங்கா இருந்தார், எத்தனையோ நபர்கள் இருந்தார்கள். ஒரு லட்சுமி பாரதி மிட்டல் இருந்தாங்க, ஒரு அனில் அம்பானி இருந்தாரு, ஒரு அந்த மாதிரி டாடா இருந்தாங்க. பல நபர்கள் வந்து இந்த ஃபீல்ட்ல இருந்தாங்க, ஒரு ஃபீல்ட்ல. ஆனா இன்னைக்கு யார் இருக்காங்கன்னு பாருங்களேன். ஏர்லைன் பாருங்களேன், இன்னைக்கு 2 ஏர்லைன் தான். டாடா நடத்துற ஏர்லைன் இருக்கிறது, அதே மாதிரி இண்டிகோ நடத்துற ஏர்லைன் இருக்கிறது. ஸ்பைஸ் ஜெட் எல்லாம் பிக்சர்லயே கிடையாது. அப்ப எல்லா செக்டர்லயும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பாஜக வந்ததுக்கு பிறகு ஒரு 3-4 செல்வந்தராக அப்படியே சுருங்கி விட்டார்கள். இதுதான் பிரச்சனை. அது வந்து ஒரு பரப்பில் இருந்தால் நிச்சயமாக வந்து அக்யூமுலேஷன் ஆஃப் வெல்த் இப்படி வராது. அனைவர்களுக்கும் வந்து சேர்ந்து ஒரு கட்சிக்கு ஒத்தாசை செய்யற மாதிரி வராது. அடுத்ததாக மோடி வந்து ரொம்ப சூப்பரா ஒரு விஷயம் செய்தாங்க. ஜிஎஸ்டி போட்டாங்க எல்லாத்துலயும். அதாவது ஒரு ஏசி ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா கூட இன்னைக்கு வந்து 18% ஜிஎஸ்டி என்ற நிலைமை இருக்கிறது. அதை தாண்டி கேபிட்டல் கெயின்ஸ், அதாவது இன்னைக்கு வந்து நான் பிஎஃப்ல போடுற காசு இருக்கு இல்லையா, 70 லட்சம் 80 லட்சம் நான் ரிட்டையர் ஆகும்போது வரும். அதுல 10% வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் போடுறாங்க. அது என்ன, அது யாருக்கு ரிமூவ் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, செல்வந்தருக்கு ரிமூவ் பண்ணிருக்காங்க. டெட் ஃபண்ட்ல போடுறவனுக்கு வந்து இண்டெக்ஸேஷனும் லாங் டைம் கேபிட்டல் கெயின்ஸும் நீக்கி இருக்காங்க. 20% டாக்ஸ் யாருக்கு போட்டிருக்காங்க தெரியுமா? நம்மளுடைய பிள்ளைகள் வந்து வெளிநாட்டுல போய் படிச்சுன்னா அதுல 20% டாக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் 7 லட்சத்துக்கு மட்டும் தான் டாக்ஸ் கிடையாது. அதுக்கு பிறகு டாக்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கு டாக்ஸ், நாம வந்து லைஃப் இன்சூரன்ஸுக்கு டாக்ஸ் போடுறாங்க. இதெல்லாம் போட்டு கடைசியில வந்து இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ்ல வந்து நிக்கிறாங்களே. இது எவ்வளவு பெரிய, அதாவது வந்து முட்டாளாக்குன்ற விஷயமாகத்தான் அதை பார்க்க வேண்டியதா இருக்கு. சார், தப்பான கருத்து. அந்த எஜுகேஷன் வெளியில போய் படிக்கிறவங்க 20% டாக்ஸ் கிடையாது சார், 20% டிடிஎஸ். அதாவது அவங்க இப்ப செலவு பண்ற பணத்துல வந்து தொகையை வந்து கவர்மெண்ட்ல கட்டிட்டு இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அதுல இன்கம் இல்லைன்னா நீங்க வந்து பிடிச்சி அந்த பணத்தை உங்களுக்கு ரீஃபண்டா வந்துடும். 20% மேக்ஸிமம். அதாவது நீங்க வந்து அதுக்கு லிமிட் இருக்கு. 7 lakhs வரைக்கும் டாக்ஸ் கட்ட வேண்டாம். அதுக்கப்புறம் 0.5% இருக்கு. யாரெல்லாம் வந்து பேன் நம்பர் இல்லையோ அவங்க தான் 20%க்கு வருவாங்க சார். அது வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு வந்து பீட்டர் அல்ஃபோன்ஸ் சொன்னார், 2.5 லட்சம் ரூபாய் கோடி வந்து ஆர்பிஐல வந்து எடுத்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இருக்குதா இல்லையா அதான் கேள்வி. இல்ல சார், அதாவது நீங்க வந்து வருமானத்தை காட்டாம வந்து பணத்தை எங்கேயோ கடனை வாங்கிட்டு இல்ல எங்கேயோ பிளாக் மணில எடுத்துட்டு வெளியில படிக்க வச்சுங்க வச்சுக்கோங்களேன், நோட்டீஸ் வந்து அதுக்கப்புறமா நான் உங்கள்ட்ட பணத்தை ரெக்கவரி பண்றதுக்கு பதிலா முதல்ல கட்டி பிடிச்சிடுறோம், அப்புறமா ரீஃபண்ட் கொடுக்குறோம் இல்லையா. அதாவது இப்ப ரீஃபண்ட் ப்ராசஸிங் 10 days நடக்குது. தலைப்பு சம்ம பண்ணிருங்களா? ஒரே நிமிஷம். 2.5 லட்சம் கோடி ரூபாய் ஆர்பிஐ வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா 30 லட்சம் கோடி ரூபாய் ஆத்ம நிர்பர் பாரத்தின் மூலமாக மக்களுக்கு அந்த கொரோனா காலத்துல வந்து பேக்கேஜ் கொடுத்தாங்க. அதுல மிக முக்கியமாக எம்எஸ்எம்இ செக்டாருக்கு 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் தொகை கொடுக்கப்பட்டது. அதன் மூலமாக எவ்வளவு எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் வந்து என்பிஏ ஆகாம தடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, அதெல்லாம் ஃபுல்லா நம்ம பார்க்கணும். ஆர்பிஐல பணத்தை மட்டும் எடுத்துட்டான்னு சொல்றாங்க. இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா $650 billion ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம் நம்ம. ஓகே தியாகு, முன்பு சொன்னதில் இன்னொரு கூடுதலாக ஒன்று சொல்கிறேன். நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போதும், இன்னைக்கு வேட்பாளராக பொறுப்பேற்ற போதும், வாரணாசியில் இந்திய பிரதமராக 2 முறை பொறுப்பேற்ற போதும் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு உண்மையாக இருப்பேன் என்று உறுதியளித்திருக்கிறார். அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, we the people of India, இந்தியாவை ஒரு குடியரசாக்கணும். என்ன குடியரசாக்கணும்? சாவரின் டெமோக்ராட்டிக் செக்குலர் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக். இந்த அரசமைப்பு சட்டத்திற்கு அவர் உண்மையாக நடந்து கொள்கிறாரா? அவர் பேசுகிற பேச்செல்லாம் இந்த சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக்கை உருவாக்குவதற்காகத்தான் பேசிட்டு இருக்காரா? ஐயா சொன்னாங்க, அதுக்கு பேர் ட்ரிக்கிள் டவுன் தியரின்னு பேர். இந்த உலகத்தில் தோற்று போன ஒரு தத்துவம் அது. பெரிய பணக்காரர் வளர்த்து விடுங்க, அதுலேருந்து சொட்டு சொட்டா வரும், அதை ஏழைகள் அனுபவிச்சுக்கிட்டோன்னு சொல்றது. நம்ம கேட்கறது, காங்கிரஸ் ஏற்கனவே சோஷலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டின்னு சொன்னாங்க. பிறகு சோஷலிசம் என்றே, இப்போ நான் பீட்டர்லாம் மாணவர்களாக இருக்கும்போது சோஷலிஸ்ட் சிற்பின்னு காமராஜரை போற்றி சோஷலிச அமைப்பை நோக்கி கனவு கண்டோம். பிறகு நியோ லிபரலிசம் வந்துச்சு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ராகுல் காந்தி முன்வைத்திருக்கிற திட்டங்கள் சோஷலிசத்தை உருவாக்கணும்னு சொல்ல, ஆனால் அது ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கான அடிப்படைகள். சோஷியல் வெல்ஃபேர் என்பதை பாஜக ஒத்துக்கொள்ளல. அவங்க வந்து கம்யூனல் வெல்ஃபேர்ல நிக்கிறாங்க. அதுல என்ன சிக்கலே வருது. நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி. நேரமின்மை, நேர நெருக்கடி கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. அப்ப ஆலயா ஏ ஹேப்பி வெட்டிங், ஆலயா என்றும் ட்ரெண்டிங், ஆலயா ஏ ஹேப்பி வெட்டிங், ஆலயா ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.